வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ராகவன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கோபண்ணா அவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு முதல் செய்தியாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவும் நேற்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசனுடைய இல்ல திருமண விழாவில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இது ஒரு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான ஒரு சந்திப்பு அப்படின்னு அந்த அடிப்படையில் பல்வேறு செய்தித்தாள்களில் செய்தி வந்திருக்கு. இந்த சந்திப்பை இரு முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்களுடைய இந்த திடீர் சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. இது திடீர் சந்திப்புலாம் இல்லைங்க. இந்த கல்யாணம் எப்போ பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் தான் பத்திரிகை கொடுத்தாங்க. இவரும் தான் போயிருந்தாரு. அதனால இது திடீர் சந்திப்புங்கிற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அங்க ஒன்றும் பெருசா தனிப்பட்ட முறையில எந்த பேச்சுவார்த்தையும் அவங்களுக்குள்ள நடக்கல. ஒரு பல தலைவர்கள் ஒரு மேடையிலே ஒன்றாக இருக்கும் பொழுது பரிமாறிக்கொண்டுகின்ற நல் வாழ்த்துக்கள் பரிமாறுவது இயற்கையான ஒரு விஷயம். அதனால இது அடுத்த கூட்டணிக்கு அச்சாரமா அப்படின்னு கேட்ட எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல தெரியல. ஒரு கூட்டணி இப்படி ஒரு திருமண கூடங்களில திருமண விழாக்களில கூட்டணிகள் எல்லாம் உருவாகும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. இத்தனைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் இன்ஃபேக்ட் எங்களுடைய கட்சி சார்ந்த தலைவர்களும் அங்க இருந்திருக்கிறார்கள். எல்லா கட்சி தலைவரும் தான் அங்க இருந்திருக்காங்க. இதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி எந்த கூட்டணிகளும் திருமண மேடைகளிலேயோ இந்த திடீர் சந்திப்பிலே முடிவாகாது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அரசியல்ல இரு துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள் சந்திக்காமல் தவிர்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி அது ஊடகத்துறையினர் மத்தியில் வரக்கூடிய அளவுக்கு செய்தியாக வெளியிடுவதற்கு அந்த அரசியல் தலைவர்களோட ஒப்புதல் இல்லாம நடந்திருக்காது. அப்ப இதை ஏன் அடுத்த கட்ட கூட்டணி கட்சாரம் சொல்ல முடியும்? இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதை குறித்து ஒரு வாசன் அவர்களே அந்த திருமணத்துல பார்த்து இது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே. தமிழகத்துல டெல்லியில நம்ம பாக்குற விஷயம் தமிழகத்திலும் இது போன்று வரும்பொழுது இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் பல அரசியல் கட்சியை சார்ந்த பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அங்கே கூட ஒன்றும் தவறு கிடையாது. இது நல்ல ஆரோக்கியமாவே பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் நாகரீகத்துடன் நடந்து கொள்ள தமிழக சூழல் மாறி இருக்குன்னு ராகவன் சொல்றாரு. ஆனா பத்திரிகையாளர் விரும்பக்கூடிய கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும், வந்தால் மகிழ்ச்சின்னு ஸ்டாலின் பேட்டி கொடுத்துட்டு போறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, தேமுதிக என்ற ஒரு கூட்டணி அமைந்தது. அந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தற்போது அந்த கூட்டணி செயல்படுகிறதான்னு கேட்டா செயல்படலை. ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற பலர் வெளியேறுவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா அது நாடாளுமன்றத்துக்கான கூட்டணி, சட்டமன்றத்துக்கான கூட்டணி, ஒரு புதிய கூட்டணி உருவாக இருக்கிறது. அதிமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலை பார்க்கும்போது இந்த சூழல் அவர்களுடைய சந்திப்புக்கு பின்னாலே ஒரு செய்தி இருப்பதை நாம் மறுக்க முடியாது. ஆக இன்றைக்கு அரசியல் சூழல் ஒரு கூட்டணியை உருவாக்குகிற வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பு ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ அதே போல தேமுதிக அவர்களும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய வியூகத்தை வகுப்பார்கள். பாமகவும் ஒரு வியூகத்தை வகுக்க இருக்கிறது. எந்த வியூகம் வகுத்தாலும் அதிமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி அமைப்பதிலே இந்த கட்சிகள் எல்லாம் முனையலாம். அப்படி ஒரு கூட்டணி அமையமையானால் அதிமுகவுக்கு மாற்றாக வலிமையான கூட்டணியாக அந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த பின்னணியில இந்த சந்திப்பை நாம் பார்க்க வேண்டும். அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்றெல்லாம் கேட்கிறார். இப்போ நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஒரு தமிழர் பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர் அங்க போட்டியிடுகிறார். மும்பைல திரு வைகோ அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போனார். அதனால இப்ப நான் சமீபத்தில் நடந்த ஒரு வேட்பாளருக்கு தான் ஆதரிச்சாரு. மற்ற இடங்கள்ல தமிழர் இல்ல, எங்க பிஜேபியினுடைய மாநில தலைவர்கள் சிலர் அங்க போனாங்க. அவங்க தமிழர் பகுதியில பிரச்சாரம் பண்றதுக்காக போகணும். அதனால அங்க திரு வைகோ அவர்கள் கூட அங்க வந்திருந்தார். அதனால கூட்டணி உடைந்து விட்டதா கற்பனைக்கு நிறைய இது இருக்கலாம். ஆனா இது அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி முறிந்து விட்டது அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நானும் போக விரும்பல. ஆனா போடப்பட்டு விட்டது அப்படிங்கறது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நான் ஒரு திருமண விழாவில சந்தித்தா அஸ்திவாரம் போட்டதான்னு கேட்டா எனக்கு அது அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல பொதுவா நரேந்திர மோடி அரசு மீது இந்த கூட்டணி கட்சியில இருப்பவர்கள் பாஜகவோடு யாருமே மகிழ்ச்சியாக இல்லை. அந்த அடிப்படையில் தான் அரசியல் நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு.